அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். ப்ளூ பிரிண்ட்னா ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். லெவல் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட்டாக செட்டா ஒரு 8 தலைப்பு படிச்சுட்டா போதும், 10 கொஸ்டின் சாலிடாக கேட்பாங்க, 100%. அதுவும் ரொம்ப எளிமையாக படிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது ஒரு 10 மார்க் வர மாதிரி நாங்கள் எல்லாமே 10 கொஸ்டின் வர மாதிரி ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளூ பிரிண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 தலைப்புகள் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இதுலையும் 10 கேள்வி சாலிடாக வந்துடும். அதே மாதிரி ப்ளூ பிரிண்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 தலைப்பு நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இதுலையும் 10 கொஸ்டின் சாலிடாக வந்துடும். கிட்டத்தட்ட 30 கேள்விகள் ரொம்ப எளிமையாக படித்து முடிச்சிடலாம். சரிங்களா? இதுக்குன்னு மனக்கிட்டுன்னு படிக்கணும்னு அவசியமே இல்லை. போகிற போக்கில் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் 2 இன்னும் நான் அப்டேட் பண்ணல. லெவல் 3ல் ஒரு 4 தலைப்பு கொடுத்துருக்கேன். இந்த 4 தலைப்பில் 100% 10 கொஸ்டின் வரும். ஆனால் இதில் புக்கில் இருந்து ஒரு 3 கேள்வி தான் வரும். மீதி இருக்கிற ஒரு 7லிருந்து 8 கேள்வி அவுட் சோர்ஸ் தான். முழுக்க அவுட் சோர்ஸ் தான். நிறைய படிக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இந்த சிலபஸை சிம்பிளிஃபை பண்ணி எந்தெந்த தலைப்பெல்லாம் படித்தா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம், அதிக மார்க் எடுக்கலாம், எதுக்கெல்லாம் அதிக டைம் ஒதுக்கணும், நிறைய அவுட் சோர்ஸை தேடணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட் ஸ்ட்ரக்சரே உருவாக்கியிருக்கோம் இந்த புது சிலபஸுக்கு. இது வந்து குரூப் 2க்கும் யூஸ் ஆகும், குரூப் 4க்கும் யூஸ் ஆகும். ஏன் இந்த சிலபஸில் படிக்கிற எல்லா எக்ஸாமுக்குமே இந்த பேட்டர்ன் கிட்டத்தட்ட சூட்டபிள் ஆகும். ஆனால் நாங்கள் மெயினாக குரூப் 2 குரூப் 4க்கு தான் பிளான் போட்டிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இது கூடவே இப்போ 40 கேள்வி வர மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிட்டு இன்னும் 60 கேள்வி தான் இருக்குது. அதையும் நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவேன். சரி, இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் தலைப்பை கொடுத்துட்டு இதில் ஒரு கொஷின் சாலிடாக வரும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் 6 எக்ஸாம் டிஎன்பிசியில் நடந்திருக்கு. இந்த 6 எக்ஸாமில் ஒரு உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன், நான் கீழவே உங்களுக்கு ப்ரூஃப்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போ ஊர் பெயர் மருவி எழுதுதல் இந்த தலைப்புன்னு எடுத்துக்கிட்டா இந்த 6 எக்ஸாம் நடந்துச்சு பாருங்க. நான் அந்த எக்ஸாம் டேட்டோடு கொடுத்துருக்கேன். இந்த 6 எக்ஸாம்லேயும் தலா ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ அப்போ தலா ஒரு கேள்வி கேட்டதில் கண்டிப்பாக 7வது எக்ஸாமாக நடக்கக்கூடிய குரூப் 2லையும் 8வது எக்ஸாமாக நடக்கக்கூடிய குரூப் 4லையும் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி அதே மாதிரி இன எழுத்தறிதல் அதுக்கு தனியாக இந்த 6 எக்ஸாமில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்கேன். ப்ரூஃபே நான் ஆன்லைன் டெஸ்ட்டாகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்றதுக்காக. ஸோ இது பாருங்கள், இங்கே ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் தாராளமாக இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு அடித்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதே மாதிரி ப்ரூஃப் கொடுத்துட்டுனா நெக்ஸ்ட்டு வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 8 தலை படிச்சுட்டா 10 கொஸ்டின் வரும்னு சொன்னேன் இல்லையா? அந்த தலைப்புகள் புது புக்கு பழைய புக்கில் எங்கே இருக்குது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 4 அடியார் எடுத்துக்கிட்டா 7th நியூ புக்கில் இருக்குது, 6th ஓல்டு புக்கில் இருக்குது. நான்மணி கடிகன்னு எடுத்துக்கிட்டா 6th ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி வேர் டு ஸ்டடியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் இப்போ வேர் டு ஸ்டடி முடிச்சோம்னே முக்கியமாக நம்ம சிலபஸ் பார்க்கணும். பொது தமிழில் சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, இது நீங்கள் சிலபஸ் பார்த்துட்டு இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. இல்லை நான் சிலபஸே இன்னும் பார்க்கல சார்னா அதையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஒரு ஜென்யூனான ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் நல்ல தரமான ஒரு இன்ஸ்டியூட்டில் எப்படி உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்களோ அதை விட ஒரு பர்சன்டேஜ் அதிகமான நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை ஹெல்ப் பண்ண போகிறேன். அதில் கிட்டத்தட்ட 40 கேள்விங்க இப்போ நான் கொடுத்துட்டேன். நீங்கள் அப்படியே இதெல்லாம் ஃபோட்டோஸ் இருக்குது, எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் 40 கேள்வி இந்த தலைப்பில் வரலன்னா கேள்வி கிட்டத்தட்ட 40 கேள்விக்கு 19 தலைப்பு தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். 19 தலைப்பு ஒரு 20 தலைப்புன்னு வச்சுக்கங்களேன். 20 தலைப்பு படிச்சிட்டிங்கன்னா 40 கேள்வி கன்ஃபார்ம். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே நம்ம வெப்சைட்டில் தான் இருக்குது. சரிங்களா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆல்ரெடி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின டீம் தான் நம்மளுது. ஸோ நாங்கள் வந்து இப்போ நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னா நான் எப்படி படித்தேன், என்ன மாதிரி என்னுடைய பிளான் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு
அந்த பிளான் ஸ்ட்ரக்சரில் தான் உங்களுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் படிக்கிறேன்ப்பா, நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன்ப்பா, நம்ம டீம் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின டீம்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ நாங்கள் எப்படி படித்தோம் அந்த பிளானை தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். புரியுதுங்களா? 100% ஜென்யூனான ப்ரூஃபோட. ஓகே ரைட். அதில் இப்போ நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா 100 கேள்விகள் பொது தமிழில் கேட்க போகிறாங்க. கரெக்டா? கரெக்ட். இந்த 100 கேள்வியில் எல்லாமே எப்படி படிக்கிறது ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதற்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், செலக்ட் பண்ணி. இப்போ யோசித்து பாருங்களேன், அப்படியே ஏதோ இன்ஸ்டியூட்ல புக்கு வாங்குறீங்க, இல்லை ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்க, கண்டது வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே 500 பக்கம் 600 பக்கம் 1000 பக்கம் இருக்குது. அது எதில் ஆரம்பிச்சு எதில் முடிச்சு எப்படி கொஸ்டின் வரும்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். அதனால படிக்காம விட்டுரும். இதான் உண்மை. கரெக்டா? ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ பாருங்களேன், ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட் எடுத்துக்கிறேன். நான் அடித்து சொல்கிறேன், அடிக்காமல் சொல்கிறேன். இந்த 8 தலை படிச்சுட்டா கண்டிப்பாக 10 கொஸ்டின்ங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸி. அகரவரிசைப்படி சொற்களை சீர்திருத்தம் இதான் நாங்கள் முதல் ஆரம்பிச்சிருக்கோம். ஆன்றதால அது முதல் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நீங்களே யோசித்து பாருங்க, அகரவரிசைக்கு ஜஸ்ட் ரூல் தெரிஞ்சால் போதும். ஒரு 100லேருந்து 200 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் 100% கேட்பாங்க. அதுதான் நாங்கள் முதல் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நடந்த எக்ஸாம் எல்லாத்துலேயுமே, இதில் மட்டும் இல்லைங்க, தமிழ் எலிஜிபிலிட்டின்னு 2023-24 காலகட்டத்தெல்லாம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 50 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 50 எக்ஸாமில் கூட ஊர் பெயர் மருவின்றது ரெகுலராகவே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஊர் பெயர் மருவி ரொம்ப பெருசாலாம் இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். பாருங்க, ஒன்றுமே இருக்காது. ஒரு A4 ஷீட்டில் ஒரு பக்கம் நோட்ஸ் எடுத்தால் போதும். சரிங்களா? அசால்ட்டாக வாங்கிடலாம். அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறுத்தல் குறியீடு. மோஸ்ட்லி குரூப் 4க்கு புக்கில் தான் கேட்பாங்க. அவ்வளோதான், வெளியே போகாது, அவுட் சோர்ஸ். புக்கில் அந்த ரூல் படிச்சுட்டா ஒன்று புக்கில் இருக்கிறது டைரெக்டாக கேட்கணும், இல்லைன்னா அந்த விதியை பயன்படுத்தி ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அது ரொம்ப ஈஸி. நாங்கள் சொல்கிறோம், போ எல்லாத்தையும் சொல்கிறோம். சரியா? வேர் சொல் அறிதல் கண்டிப்பாக சொல்கிறேங்க. வேர் சொல் அறிதல் ரொம்ப ஈஸி. ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், ஒரு கொஸ்டின் உறுதியாக கேட்டுருவாங்க. அதுக்கு அடுத்தது ஓர் எழுத்து ஒழுமொழி. இது உங்களுக்கே தெரியும், புக்கில் 42 இருக்குது. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க பார்த்தியா, அதில் இருக்கிறது. புக்கில் இருக்கிறதும் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறது படித்தாவே போதும். ஒரு A4 ஷீட்டில் ஒரு பக்கம் எதுனா போதும். எல்லாம் பாருங்க, நான் ஒரு பக்கம் தான் சொல்கிறேன், ஒரு பக்கம் பிளான் தான் இதெல்லாம். சரியா? அதுக்கப்புறம் இணை எழுத்து சுட்டு எழுத்து ரெகுலராக கேட்குறாங்க. எல்லா எக்ஸாம்லையும் இணை எழுத்து சுட்டு எழுத்து இது 2த்துல வராது. 6th புக்கில் தான் இருக்குது. புது புக்கில் இருக்குது, பழைய புக்கில் இருக்குது. 1லேருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கொஸ்டின் எடுத்துல இது வந்து புது சிலபஸ் மட்டும் இல்லை, கடந்த 10 வருஷம் குரூப் 4 கொஸ்டின் எடுத்து பாருங்களேன். தன்வினை பிறவினை கம்பல்சரி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் எந்த கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்க, தன்வினை பிறவினை, செய்வினை செயல்பாட்டு வினை அப்படிலாம் இருக்குது. இதில் தன்வினை பிறவினை இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வினா எழுத்துக்கள், இது புது சிலபஸ் 6th புக்கில் இருக்குது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ரெகுலராக கேட்குறாங்க. இது எல்லாமே ப்ராக்டிஸ் தான். சரிங்களா? ரொம்ப ஈஸி, சாலிடாக சொல்கிறேன், 10 கொஸ்டின் வரும். இதில் பெரிய கொஸ்டின் எதுன்னு பார்த்தா, பெரிய கொஸ்டின் அதிகமான கேள்விகள் எதில் கேட்பாங்கன்னா நிறுத்தல் குறியீட்டில் தாங்க 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. மீதெல்லாம் 1 அல்லது 2 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த 8 தலைப்புகள் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா சாலிடாக 10 கொஸ்டின். அப்போ இதுக்கு எத்தனை பக்கம் ஆகும்னு கேட்டால், கிட்டத்தட்ட என்னுடைய இதில் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் கொஸ்டின் நிறைய இருக்கும். தியரிட்டிக்கலாக நான் புரிஞ்சுக்கிற மாதிரி எதுன்னா ஒரு 10 பக்கம் போதும். 10 பக்கம். சரிங்களா? 5 A4 ஷீட்டு. சரிங்களா? 5 A4 ஷீட்டில் நீங்கள் இன்ட்டு எழுதிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ மேக்ஸ் கூட எடுத்துங்க, தனி வீட்டில் நான் ஒரு கணக்கு எடுத்துருக்கேன்னா அதில் இருக்கிற மதிப்பு மட்டும் தான் மாற்றி கேட்பாங்க. நான் ஒரு மாடல் நடத்துகிறேன், அந்த மாடலில் மதிப்பு மட்டும் மாற்றி கேட்பாங்க எக்ஸாமில். கரெக்டு தானே? டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான். ஸோ ரூல் தெரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? இது முதல். ஓகேவா? இது கூடவே இங்கே பாருங்க, அது ப்ராக்டிஸ் மஸ்ட்டு, இது புக்கு மஸ்ட்டு. அவ்வளோதான். அப்படி தான் ப்ளூ பிரிண்ட் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோமே. எப்படின்னா, இப்போ 2வது ப்ளூ பிரிண்ட் 6 தலைப்புங்க. இந்த 6 தலைப்பில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இல்லை 10 கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா, அறநூட்கள்னா நாலடியா, நான்மணி கிடைக்கை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி அப்படிலாம் வருது இல்லை, அதில் 2லேருந்து 3 கொஸ்டின் ரெகுலராக கேட்குறாங்க. நாங்கள் சொன்ன பேட்டர்னில் படிங்க, கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ நாங்கள் ரிசர்ச் பண்ணி தான் இந்த பேட்டர்னை உருவாக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் திராவிட மொழி தொடர்பான செய்திகள் 9th நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் இருக்குல்ல,
கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 2 கொஸ்டினே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரூப் 4 குரூப் 2லாம் ஒன்று தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா படிக்கும் போதே ஊவே சாமிநாதர் ஐயர், தேவனைய பாவனர், பாவலர், பெருஞ்சித்தனர் இந்த 3 பேரை சேர்ந்து நோட்ஸ் எடுத்துங்க. ஒரு ஏ கொஸ்டின் தான் சரிங்களா. எடுத்தீங்கன்னா கம்பல்சரி 1லேருந்து 2 கொஸ்டின் எந்த கொஸ்டின் வேணாலும் எடுங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாமே கடந்த 10 வருஷமாக குரூப் 4ல் இருக்குது, குரூப் 4 குரூப் 2ல் இருக்குது சிலபஸில். சரியா? ஸோ அப்போ அப்படின்னும் போது நாங்கள் இந்த இந்த ப்ளூ பிரிண்ட் 2 மட்டும் நம்ம கடந்த 10 வருஷம் டிஎன்பிசி ப்ளஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த 6 எக்ஸாம், இந்த சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் நடந்த 6 எக்ஸாம் அனலைஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் 4வது தலைப்பா ஜியு போப், வீரமாமுனிவர், காயிதே மில்லத், வேலு நாச்சியார். கம்பல்சரிங்க ஒரு கொஷின் உறுதியாக கேட்பாங்க. இதில் படிக்கும் போதே ஜியு போப், வீரமாமுனிவர் இதை தனியாக படிச்சிங்க. அப்படி இல்லையா காயிதே மில்லத், வேலு நாச்சியார் இதை தனியாக படிச்சிங்க. ஓகேவா? இது நாங்கள் அப்படி தான் பேர் எடுத்துருக்கோம். ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு ஏ கொஸ்டின் போதும், கண்டிப்பாக போதும். ஸோ இதில் 1லேருந்து 2 கொஸ்டின் கம்பல்சரி, ஒரு கொஸ்டின் உறுதியாக கேட்பாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர், பாவேந்தர் பாரதிதாசன், கண்ணதாசன், தாரா பாரதி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், முடியரசர், நாமக்கல் கவிஞர் இந்த தலைப்புகளில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 100% கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா இவங்கெல்லாம் பழைய சிலபஸில் இருந்த நபர்கள். ஓகேங்களா? ஆனால் அடுத்தது டி.கே. சிதம்பரநாதர், தவன் திரு குன்றக்குடி அடிகளார், தமிழ் ஒளி, உருத்திர கண்ணனார், கி.வா. ஜெகநாதர் இவங்க புதுசாக சிலபஸில் சேர்த்துருக்காங்க. அப்போது நீங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 தலைப்பும் கடந்த இப்போ நம்ம சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் 6 எக்ஸாம் நடந்துச்சுல்ல, அதில் போய் பாருங்களா 2 கேள்வி இருக்கும். ஓகேவா? இந்த 2 தலைப்பு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி 2 அல்லது 3 கேள்வி இருக்கும். ஓகேவா? டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் கொடுத்தோம். இப்போ 2 ப்ளூ பிரிண்ட் தான் கொடுத்தேன். 20 கொஷின் சாலிடாக வரும்னு. இதில் ஒரு 8 தலைப்பு, இதில் ஒரு 6 தலைப்பு, 14 தலைப்பு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி 20 கொஷின் வரும். இப்போ யோசித்து பாருங்க, நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டும் போல வீட்டிலேருந்து படிக்கிறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழப்பமாக இருக்குது. எல்லா மெட்டீரியல் வாங்கி வச்சிட்டிங்க, ஆனால் எப்படி படிக்கணுன்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழப்பத்துக்கு தான் இந்த ப்ளூ பிரிண்ட் மெத்தடில் படிக்கணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வரும் பாருங்கள், ஈஸி அதுவும். சரிங்களா? அதுக்கடுத்தது ப்ளூ பிரிண்ட் 3, இதுவும் வந்து லெவல் 1ல் தான் கொடுத்துருக்கேன். ஈஸி. என்னென்னா ஒருமை பன்மை பிழை அறிதல், ஒழுமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல், அதுக்கப்புறம் ஒருமை பன்மை அறிதல். இது ஒருமை பன்மை அறிதல் யூனிட் 1ல் இருக்கும். யூனிட் 3ல ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் எழுதல்ன்றது யூனிட் 3ல இருக்கும். சரிங்களா? இந்த தலைப்பில் அநியாயத்துக்கு கேட்குறாங்க. கண்டிப்பாக 2 கொஸ்டினாவது இருக்கும். 2லேருந்து 3 கொஸ்டின் கம்பல்சரி கேட்குறாங்க. சரியா? அதுக்கடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடர் அமைத்தல். இதுவும் ப்ராக்டிஸ் தான். சரிங்களா? அவ்வளோ இதுக்குன்னு இன்டே கிடையாது, ப்ராக்டிஸ் தான் மஸ்ட்டு. இது வந்து யூனிட் 3ல இருக்குது ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி நீங்கள் எப்படி தெரியுமா வச்சுக்கணும், இந்த ஒருமை பன்மையும் சொற்களை ஒழுங்குபடுத்தணும், இந்த 2 தலைப்பு ஒரு சேர படிச்சுங்க. 3 கொஸ்டின் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. மினிமம் 3 கொஸ்டின். சரியா? அதுக்கு அடுத்தது ஓர் பிழை. சரிங்களா? இது புதுசாக சிலபஸில் இருக்கு, ஆனால் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் ரொம்ப ஈஸி, ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. அதுக்கு அடுத்தது இது இன்னும் அடைப்புக்குள் உள்ள சொற்களுக்கு தகுந்தார் இடத்தில் சேர்த்தல். அதாவது ஆன ஆக அப்படிலாம் வரும் பாருங்க. இதுவும் நிறைய ஒரு 100லேருந்து 200 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு. புக்கில் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்கும். அதுக்கு அடுத்ததா கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையெடுத்தல். ஸோ ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு இல்லை 2 பேராகிராஃப் கொடுத்துட்டு இப்போ ஒரு பேராகிராஃபாக 3 கொஸ்டின் கேட்பாங்க, 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் போன குரூப் 4 எக்ஸாமில் ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு கொஸ்டின், இன்னொரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு கொஸ்டின், இன்னொரு பேராகிராஃப் கொடுத்து 3 கொஸ்டின், கிட்டத்தட்ட 4லேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? பேராகிராஃப். பட்டு நம்ம பேராகிராஃப் படித்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் படிக்கணும்னா அந்த நேரத்தில் அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு ஆன்சர் போட்டால் போதும். இருக்கிறதுலையே இதுக்குன்னு நீங்கள் நோட்ஸ்லாம் எடுக்க வேணாம், ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஏன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் ஒரு 4 கேள்வி 3 கேள்வி கேட்குறாங்கன்னா அதை வேகமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருக்கணும். பட் இதுக்குன்னு தனித்துவமாக நோட்ஸ் கிடையாது, ப்ராக்டிஸ் தான். ஒரு பிரிண்ட் கிடைச்சாலும் ஒரு 50 கொஷின், 50 பேராகிராஃப் 100 பேராகிராஃப் கிடைச்சா
ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ரைட்டு. இப்போ இது பாருங்க, ரொம்ப ஈஸி ஆயிடுச்சா? இதில் ஒரு 5 தலைப்பு. ஆல்ரெடி அங்கே வந்து 14 தலைப்பு, இங்கே ஒரு 5 தலைப்பு, 19 தலைப்பு. இந்த 19 தலைப்பு நீங்கள் படிச்சுட்டு முடிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி 30 கேள்விங்க. அப்போ இப்படி தான் படிக்கணும். நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. கரெக்டா? 6 மாத காலம் தான் இருக்குது. 6 மாசத்துல நான் படிக்கணும், டக்கு டக்குன்னு படிக்கணும்னா முதல்ல ஈஸியா இருக்கிறத முடிச்சுட்டு அடுத்தது ஹார்டா இருக்கிறது. இல்லை நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க, இன்னும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். 40 கொஸ்டின் கொடுத்துருந்தேன். இன்னும் 30 கேள்விக்கு அடுத்த ப்ளூ பிரிண்ட், அதுக்கு அடுத்தது 3 ப்ளூ பிரிண்ட்டாக தான் அதில் அப்டேட் பண்ண போகிறேன் 100 கேள்விக்கு. அதில் 1 மட்டும் ஹார்ட் கொடுத்துருக்கேன். ஹார்ட்னா இது ஹார்ட்னா கஷ்டம் கிடையாதுங்க. ப்ளூ பிரிண்ட் 4 பாருங்களேன். ஊமை தொடர் பொருளறிதல் 3 கொஸ்டின் கேட்பாங்க. மரபு தொடர் பொருளறிதல் கண்டிப்பாக 3 கொஸ்டின் கேட்பாங்க. பழமொழி பொருளறிதல் 3 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 3 தலைப்புமே தலா 3 9 கேள்வி இருக்கும். அதுக்கப்புறம் அயர் சொல் ஏற்ற தமிழ் சொல், இதில் 1லேருந்து 2 கேள்வி கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த 4 தலைப்பு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 10 கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதில் இந்த ஊமையாக இருக்கட்டும், மரபு தொடராக இருக்கட்டும், பழமொழியாக இருக்கட்டும், இது எல்லாமே புக்கில் இருந்து கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் 3 கொஸ்டின், அதாவது 10 கேள்வியா, 10ல் 3லேருந்து 4 கேள்வி புக்கில் கேட்கலாம். மீதி 6லேருந்து 7 கேள்வி அவுட் சோர்ஸ் தாங்க. அவுட் சோர்ஸ் தேடி தேடி படிக்கணும். அதுவும் பழமொழியெல்லாம் 3 பழமொழி இருக்குது கிட்டத்தட்ட, அது மாதிரி அவுட் சோர்ஸில் இருக்குது. ஊமை தொடர்லாம் வந்து 200 இருக்கும், கண்டிப்பாக 200 300 இருக்கும். மரபு தொடர்லாம் 1000க்கு மேலே இருக்குது, நிறைய இருக்குது. பழைய புக்கெல்லாம் படித்தா வேற வழியே இல்லை. இதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் தான். ஒரு முறை படித்தா போதும். பழமொழிக்கு என்னங்க நீங்கள் உக்காந்து மக்கப் பண்ண போறீங்க? உங்கள் பழமொழி புரிஞ்சிடுச்சா, அதுக்கு பொருள் தெரிஞ்சால் போதும். ஆனால் ஒரு முறை படிக்கணும். அவுட் சோர்ஸ்லாம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள், 3000 பழமொழி படிக்கணும்னா ஜஸ்ட்டு 100 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல 3000 2000 பழமொழி படிக்கிறோன்னும் போது கடினமாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உக்காந்து படிக்கும் போது ஒன்று ஹார்ட் சைடும், ஒன்று ஈஸியான சைடும், 2 எடுத்து ஒரு சேர கொண்டு போனோம்னு வச்சுங்களேன், மார்க்கை சொல்லையாக எடுத்துடலாங்க. ஸோ இப்போ 40 கேள்வி வச்சு சொல்லியிருக்கேன். இன்னும் மிடில் இன்னும் அப்லோட் பண்ணல. அடுத்த ப்ளூ பிரிண்ட் வெளியிடும் போது மிடில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இது கீழே வந்தீங்கன்னா அது பாருங்களேன். இப்போ நான் இன்ட்ரோலே சொன்னேன், இன எழுத்தறிதல் சுட்டெழுத்தில் ஒரு கொஷின் வரும்னு, ஊர் பெயர் மருவியில் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும்னு நான் சொன்னேன். அதை எப்படி சொல்லியிருக்குன்னா இங்கே பாருங்களேன். இப்போது ஊர் பெயர் மருவி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் 7/3/2026 இந்த வருஷம் 3ஆம் மாதம் நினச்சி ஒரு எக்ஸாம், அதில் ஒரு கேள்வி. இதெல்லாம் எக்ஸாம் நடந்த டேட்டு. 16/11/2025 ஒரு கேள்வி, 4/8/2025 ஒரு கேள்வி, 20/7/2025 ஒரு கேள்வி, 2025 குரூப் 2ல் ஒரு கேள்வி, 2025 குரூப் 4ல் ஒரு கேள்வி. அப்போது சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் நடைபெற்ற தேர்வுகள் எல்லாத்தையுமே தலா ஒரு கேள்வி கேட்கறதால ஊர் பெயர் மருவியில் கம்பல்சரி ஒரு கொஷின் உறுதி அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். புரியுதுங்களா? இப்போ அப்படிங்க வாங்களேன். இப்போ இன்னொன்று இது பாருங்க. இப்போ நான் அறநூலில் 2லேருந்து 3 கொஸ்டின் வரும்னு சொன்னேன். அது எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. 7/3/2026 நடந்த எக்ஸாமில் 2 கேள்வி, 16/11/2023 சாரி 16/11/2025 டிஎன்பிசி நடந்த எக்ஸாமில் 3 கேள்வி. அதுக்கப்புறம் அங்கே பாருங்க 2025 குரூப் 2ல் 4 கேள்வி, 2025 குரூப் 4ல் 3 கேள்வி. அப்போ 3 4 2 அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் 3லேருந்து 4 கேள்வி, இல்லை 2லேருந்து 3 கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நாங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ என்ன கொஞ்சம் தான் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த 40 தலைப்புக்கும் நாங்கள் ப்ரூஃப் வைக்க தான் போகிறேன். சரிங்களா? ப்ரூஃப் வச்சு ஆன்லைன் டெஸ்ட்டாகவே கொடுக்க போகிறேன். நீங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க, நான் அப்போது அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த பேஜ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன், ப்ளஸ் சிலபஸும் சேர்த்து கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இந்த பேஜ் எங்கே இருக்குது சார் அப்படின்னு கேட்டால் ரொம்பலாம் இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் இருக்கும். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்ம இந்த முறை செலக்ட் பண்ணி படித்து ஈஸியாக பாஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி பிளான் போட்டிருக்கோம் ப்ளூ பிரிண்டில். அது இந்த டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குல்ல, அது கீழே ப்ளூ பிரிண்ட், அது கீழே வெறும் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு இருக்கும். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்பிளேல தெரியுற இந்த பேஜுக்கு வந்துடுங்க. மொதல் பேஜ்லேயே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துருக்கேன். சரிங்களா?
இதை நீங்கள் பார்க்கணுன்னா கூட எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? இதை ஃபோட்டோ எடுத்தால் அழிஞ்சிடும், காப்பி பண்ணி வச்சா போயிடும். அதனால் என்ன பண்ணுங்க, ஒரு ஷீட் எடுத்து இந்த ப்ளூ பிரிண்ட் டேட் போட்டுருங்க. இன்றைக்கான டேட்டை போட்டு இந்த ப்ளூ பிரிண்ட் லிஸ்ட் எழுதுங்க. நான் கொடுத்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் 1, ப்ளூ பிரிண்ட் 2, ப்ளூ பிரிண்ட் 3ன்னு இந்த மார்க்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அப்பப்போ உங்களுக்கு நோட்ஸ் அப்லோட் பண்ணுவேன், அதை அப்படியே படிச்சுக்கலாம். இல்லை நாங்களும் ஒரு ஐடியா வச்சுருக்கோம், என்னென்னா இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் பிரகாரமே நான் நோட்ஸ் ரெடி பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். அந்த பிரிண்டர் சார்ஜ் தான் நம்ம போடுவோம், உங்களுக்கே தெரியலையா? அதை அனுப்பிச்சிடுறேன், அதை படிச்சுட்டு போயிடுங்க, ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுவும் ஐடியா இருக்குது, அது பார்ப்போம். நீங்கள் என்ன மாதிரி எங்களுக்கு சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதை பற்றி யோசிக்கலாம். அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இங்கே பாருங்கள், ஒர்த்தாக ரெடி பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஐயோ மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லாதீங்க. வாய்ப்புன்றது ஒரு முறை தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ யார் கொடுக்குறாங்கன்றது முக்கியம் இல்லை, நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு என்ன சோர்ஸ் மூலமாக ஹெல்ப் வருதோ அதை நம்ம கேட்ச் பண்ணிக்கணும். எப்படியும் ஃபைனலி ஒன்று சொல்லிடுறேன், எப்படியும் இப்போ நான் சொன்ன தலைப்பில் படிக்காமல் விட்டு போகிறீங்க, நம்ம சிலபஸில் இருக்குது. இது ஒன்றும் புதுசாக நான் ஒரு தலைப்பு எடுத்து கொடுக்கல. அப்போ சிலபஸில் இருக்கிற இந்த தலைப்பு என்றைக்காக இருந்தாலும் படித்து தான் ஆகணும். அப்போ நாங்களும் இப்போ மாற்றி இதை படிக்காமல் விட்டுறாதீங்களா சொல்லலை. ஈஸி எது, கஷ்டம் எது, மிடில் எது அப்படின்னு தான் பிரித்து கொடுக்குறோம். அப்போ என்னைக்கா இருந்தாலும் படிச்சாகணும். அப்போ நான் கொடுக்குற ப்ளூ பிரிண்டில் படிச்சிட்டிங்கன்னா சிலபஸும் கம்ப்ளீட் ஆகிடும் ஈஸியாக. நீங்களும் நினச்ச மாதிரி மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.